Hi friends, welcome to Unlimited Foodies. நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக். வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் வந்து பேக்கரி ஸ்டைல்ல எப்படி நம்ம வீட்லயே அவன் இல்லாம எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். ரொம்ப வந்து சாஃப்டா ஸ்பாஞ்சியா இருக்கும் இந்த கேக்கு. எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் வந்து நம்ம ஃபில்டர் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணி தான் நம்ம வந்து மாவை போடணும். ஏன்னா கட்டி கட்டியே ஆகக்கூடாது. அதனால் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து 250 கிராம் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து எடுத்துட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அடுத்தது நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இப்போ நான் வந்து 2 முட்டை எடுத்திருக்கேன். இது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு தான் இருக்கணும் முட்டை. நமக்கு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா நீங்கள் ரூம் டெம்பரேச்சருக்கு வச்சு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும் முட்டையை. நான் இப்போ 2 முட்டை சேர்த்துக்கிறேன். இதில் நான் 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 125 கிராம். இப்போ நம்ம இந்த சர்க்கரையை இதில் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப்பில் ஆயில் எடுத்திருக்கேன். எந்த ஆயில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஆனால் வாசனை வராத ஆயிலாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம 2 மினிட்ஸ் வந்து பிளெண்ட் பண்ணி நல்லா க்ரீமியாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்ட்டு. நம்ம இப்போ இதை பவுலில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட கிராஜுவலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் தான் வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும். மீதி இருக்க எல்லா மாவையும் நம்ம இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்தது வந்து 1/3 கப், அதாவது மெஷர்மெண்ட் வைஸ் பார்த்தோன்னா 80 ml வந்து பாலை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மீதி இருக்க பாலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த பாலை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் கடைசியா. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் கேக்குக்கு நம்ம செய்யக்கூடிய பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ ஒரு பேக்கிங் பேன் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம எண்ணெய் தடவிட்டு நம்ம ஊற்றிக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் கனமான பாத்திரம் இருந்ததுன்னா அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். இது உள்ள நம்ம ஆயில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை பட்டர் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இது நம்ம ஃபுல்லாக எல்லா சைடும் படுற மாதிரி இப்போ நம்ம வந்து நல்லா வந்து எல்லா சைடும் ஆயில் படுற மாதிரி நம்ம தடவியாச்சு. இது மேலே வந்து நான் ஒரு பட்டர் பேப்பர் வைக்கிறேன். இப்போ நம்ம பட்டர் பேப்பர் வச்சாச்சு. இது மேலேயும் வந்து நம்ம பட்டர் பேப்பர் வச்சாலும் போதும். ஆனால் நம்ம இது மேலேயும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க பேட்டர் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கேக் பேட்டர் இதில் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து தட்டி எடுத்துக்கலாம். எதுக்காக நம்ம தட்டுறோம்னா இது உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் வெளியாகி வரும். அதுக்காக தான். வாங்க நம்ம எப்படி பேக் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நான் வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் வந்து கேக் பேக் பண்ண போகிறோம். நான் வந்து இதை குக்கரை வந்து 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள். இப்போ இது உள்ள நம்ம வந்து ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுக்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும், ஏன்னா சூடாக இருக்கும். இதுக்கு மேலே தான் நம்ம வந்து கேக் பேட்டரை வைக்க போகிறோம். இப்போ கேக் பேட்டரை நம்ம வச்சாச்சு. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம கேஸ்கெட்லாம் போட தேவையில்ல, அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டோம். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு
30லேருந்து 40 மினிட்ஸ் வரைக்கும் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ நம்ம குக்கரில் கேக் வச்சு 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் நான் சொன்ன வந்து 30 to 40 மினிட்ஸ் சொல்லியிருந்தேன். ஆனால் நம்ம 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி வந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கேக்கு மேலே எழும்பி வந்திருக்கு. நம்ம இதை வந்து டூத் பிக் வச்சு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், ஒட்டவே இல்லை. கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து ஆற வச்சதுக்கப்புறம் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த கார்னர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு கத்தியால் ஃபுல்லாக கட் பண்ணி விடலாம். ஓரத்தில் வந்து இப்போ நம்ம இந்த மேலே ஒட்டிருக்க பட்டர் பேப்பர் எடுத்துடலாம். பாருங்க, நம்ம கேக் வந்து எவ்வளோ சின்னதாக நம்ம ஊற்றிருந்தோம், நல்லா எவ்வளோ பெருசாக வந்து மேலே எழும்பி வந்திருக்கு பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கட் பண்ணுவோம், எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். எவ்வளோ ஸ்பாஞ்சியா, இங்கே பாருங்க எவ்வளோ ஸ்பாஞ்சியா வந்திருக்கு பாருங்க. வீட்லேயே நம்ம ஈஸியாக அவன் இல்லாமல் குக்கரில் எவ்வளோ நல்லா பண்ணியிருக்கோம் பாருங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளோ நல்லா லேயராக வந்திருக்கு பாருங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்பாஞ்சியான வெனிலா கேக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.